நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்துக் கொண்டதை அரசியல் ரீதியாக பல பேர் விமர்சனங்களை வைக்க ஒருபடி மேலே போய் இந்த சந்திப்புக்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை நேரடியாக விமர்சனம் பண்ண திமுக தயங்குகிறது. சீமானை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை மட்டம் தட்டுவதற்கும் சீமானை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் திமுக ஒரு சதித்திட்டத்தை இருக்குது. அதுக்காகத்தான் இந்த சந்திப்பு. முதல்வருடைய சந்திப்புக்கு பிறகுதான் தாவேக்காவை நாம் தமிழர் தரப்பு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல சில வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் சீமான் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் என்ற போர்வையில் புரோக்கர்த்தனம் பண்ணக்கூடிய சவுக்கு சங்கர் கடந்த 3 நாட்களாக முக்கி வீடியோ ஓடிட்டு இருக்காரு. இதில் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு வேலையே இதுதான். ஒவ்வொரு அரசு கட்சி தலைவரோடும் அவர் இணக்கம் காட்டுவார், இணக்கம் காட்டி தனக்கு தேவையானதை செய்து கொள்வார். அப்போ இதுக்கு பின்னணியில் 100 விழுக்காடு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. இது இந்த கட்சி இந்த மாதிரி தான் வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக பேசுறார். நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து கொண்டதை அங்கே இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும், இல்லை ஏவாவேல் இருந்தார் அவர் சொல்லணும், இல்லை முதலமைச்சருடைய உதவியாளர் தினேஷ் இருந்தார் அவர் சொல்லணும், இல்லை கூட போன நான் சொல்லணும், இல்லை கூட போனால் நான் தேவா சொல்லணும், இல்லை கூட போனால் நான் பாக்கியான்னு சொல்லணும், இல்லைன்னா நான் சீமான் சொல்லணும். இவங்க தான் அங்கே இருந்தது. இதில் சம்பந்தமே இல்லாமல் சவுக்கு சங்கர் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு அப்படி தெரியும்? நீ என்ன முதலமைச்சர் வீட்டில் ஏதாவது முறவாசம் பண்ண வந்திருந்தியா? இல்லை அங்கே ஏதாவது கூட்டி பொறுக்கிற வேலை பார்த்தியா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை ஒளிஞ்சிருந்தியா? பாத்ரூம்குள்ள கக்கூஸ்குள்ள எதுவும் ஒளிஞ்சிருந்தியா? அங்கே அண்ணன் சீமானும் ஸ்டாலினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் கூப்பிட்டு, சாட்டை துரைமுருகன் உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கிறேன், நீங்கள் விஜயை வச்சு அடின்னு அடிக்கணும், விஜயை விட்டுறாதீங்க அப்படின்னு ஏன்டா அவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் நான் தாவேக்கா கொள்கையற்ற கட்சின்னு சொல்லி வீடியோ போட்டேனா. யார் சொல்கிறது? அந்த மாலதி. பார்த்தேன், கொள்கையற்ற தாவேக்கான்னு போட்டிருக்காங்க. பேசுறதுக்கு எவ்வளவோ கண்டென்ட் இருக்கும்போது இப்போயே இதையே பேசணும். நான் என்ன கண்டென்ட் பேசணும் என் பொண்டாட்டி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ எனக்கு புரியலையே. இல்லை நாட்டில் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது, அதை பேசாமல் கொள்கையற்ற தாவேக்கான்னு அக்டோபர் 27 மாநாடு போட்டாங்கல்ல விக்கிரவாண்டியில், அன்னைக்கே முடிவு பண்ணி மறுநாள் காலையிலே விடிஞ்ச உடனே முதலடி விழுந்தது நாம் தமிழர் கட்சியில் தான். முதலடி நான் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சீமானவர்கள் ஒன்று அந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல் நடுவுனா ராடி அழிவடி சாவேன்னு சொல்லி அன்னைக்கே போட்டு பொழந்துட்டாரு. மாநாடு வரைக்கும் விஜய் ஏதோ ஒரு மாற்று அரசியல் செய்ய போறாரு, திமுகவை எதிர்க்க போறாரு, புதுசா வர்றாரு, ஒரு வெள்ளைத்தாள் விமர்சனம் பண்ணக்கூடாது எல்லாம் நினைச்சது. மாநாட்டில் பேசின பேச்சை வச்சுக்கிட்டு பெரியாரு இந்த கோட்பாடு கொள்கை எல்லாம் கொண்டு வரணும்னே தூக்கி போட்டு மிதிக்கணும்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இடையில சரி புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், இந்த கொசுவை போய் அடிக்கணுமா அப்படின்னு கடந்து போயிட்டு இருந்தோம். எவனா அது புலி வேட்டைக்கு போகிறவங்க கொசு அடிப்பானா? அடிக்க மாட்டான். அப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டு அந்த கொள்கை விளக்க பொதுவில் கொள்கையே விளக்காம கூமுட்டத்தனமாக மலையை நிப்பாட்டன்னு சொல்லி வெத்தலையை வச்சு தேங்காயை வச்சுக்கிட்டு தாவேக்கா டிவிக்கே அப்படின்னு சுற்றிக்கிட்டு இந்த பைத்தியகார கூடத்தை விட்டோம்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்துன்னு வந்தப்பறதா அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு இது கொள்கையே இல்லாத கூமுட்ட கூட்டம்டா அப்படின்னு நான் வீடியோ போட்டேன். உடனே இது ஸ்டாலின் சொன்னதுனால தான் நான் வீடியோ போடுறேன்னா. யார்? ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னையை கூப்பிட்டு நீங்கள் தாவேக்காரா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் நாங்கள் கேட்டுருவோம். நாம் தமிழர்ங்கிற கட்சி உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்ணில் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான். அப்புறம் எதுக்குடா அங்கே போனீங்க? திமுகவே திட்டுறீங்க, கலைஞரையே திட்டுறீங்க, பெரியாரை திட்டுறீங்க, அண்ணாவை திட்டுறீங்க, திராவிட ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அங்கே போனீங்க? அதுதான்டா அரசியல் மாண்பு. எந்த பொறுப்புலையும் இல்லாத, கட்சியில் இல்லாத, ஒரு கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத, எந்த அடிப்படை தகுதியுமே இல்லாத ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற சவுக்கு சங்கர் என்ன மையத்துக்கு ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்களோடு ஏற்கனவே தன்னுடைய தந்தையாருடைய மரணத்திற்கு அவர் அழைச்சி பேசியிருக்காரு. உடல்நிலை சரியில்லாத பொழுது மயக்கம் போட்டு விழுந்த பொழுது ஸ்டாலின் பேசியிருக்காரு. அந்த மாண்பின் அடிப்படையில் அவருடைய குடும்ப மரணம் அது. அவர் அண்ணன் அவங்க மனைவி ஈச்சம்பாக்கத்தான் இருக்காங்க. ஈச்சம்பாக்கத்தில் போய் கேட்க வேண்டியதானே? அவங்க மனைவி அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாத. இப்போ
என் வீட்டில் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருப்பான், எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பான். என் வீட்டில் என் தாய் மாமாவோ இல்லை எங்கள் வீட்டில் வந்து யாரோ ஒரு உறவினர் இறந்து போயிட்டா அது அவனுக்கு தெரிய வந்து அவன் யார்கிட்ட கேட்பான்? என் தாய் மாமா மனைவிட்ட போய் கேட்பானா? என் தாய் மாமா மனைவிக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லையா? அவன் ஏன்டா கேட்பான்? அவங்க மாமா இறந்து போயிட்டாராம்ல, எப்படி மாப்பிள்ளை இறந்து போனார் ஏன்ட்ட கேட்பான். என் வீட்டில் என்னுடைய நண்பர்கள் என் வீட்டில் ஏதாவது ஒரு துக்கம் நிகழ்ந்தால் ஏன்ட்ட தானே கேட்பாங்க. அதே போல் மூகா முத்துடைய மனைவியை ரெண்டு சீமானவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஈச்சம்பாக்கத்துக்கு போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. மூகா அழகிரிக்கும் ரெண்டு சீமானவர்களுக்கும் ஒரு நட்பு உண்டு. அது மாற்று கட்சியாக இருந்தாலும் 2009 காலகட்டத்தில் ரெண்டு சீமானவர்கள் மதுரை சிறையில் சிறைப்பட்ட பொழுது மூகா அழகிரி திமுகவோட முரண்பட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் சில உதவிகள் ரெண்டு சீமானவர்களுக்கு செஞ்சிருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு சில நட்புறவு ரெண்டு சீமானுக்கு உண்டு. அழகிரி அவர்களை வந்து வானொலியில் சந்திக்கும் போதும் சரி, ரெண்டு பேரும் நட்புறவோட வாடா போடா என்கிற அளவுக்கு அழகிரி வந்து ரெண்டு சீமானோட பேசிக்கொள்வார், ரொம்ப அன்போடு பேசிக்கொள்வார். அந்த அடிப்படையில் அழகிரி அவர்களை சந்தித்து தான் துக்க விசாரிக்கணும்னு சீமானவர்கள் நினைச்சாங்க. மறுநாள் தான் பாடி எடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் முதல் நாள் இரவே வந்து உடல் எடுக்கப்படுது. அப்போ அழகிரி என்ன சந்திக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அழகிரி அவர்கள் வந்து மறுநாள் காலையிலேயே, அதாவது முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அன்றைக்கு காலையிலேயே மதுரை கிளம்பி போயிடாரு. அவர் போகிறது தெரியல. அப்போ கேட்டபோது மதுரை போயிட்டாங்கன்னாங்க. அப்போ மதுரைக்கு வரும்போது அவரை பார்த்துக்கலாம், மதுரைக்கு அடுத்த பயணம் போகும்போது அவரை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இதை வந்து துக்கம் விட்ட கேட்டுருவோம். ஏன்னா 2 முறை அவர் அழைச்சி பேசியிருக்காரு, அவராக அழைச்சி பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம அதை கேட்குறது சரி. மூகா முத்துடைய மரணத்திற்கு மட்டுமல்ல, எந்த கட்சி எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சோ, எந்த மனிதன் ஒரு ஈழத்தில் ஒரு பையன் செத்துப்போன பையன் பிரபாகர்னு பையன்னு தெரிஞ்ச உடனே நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொன்னாரோ, ஈழத்தில் இருந்த இனப்படுகொலை ருசித்தார்களோ, அந்த ஈவிகே இளங்கோவனுடைய தாய் சுலோச்சனா இறந்து போனதுக்கும் அண்ணன் சீமான் போனார். அதே போல் அந்த ஈவிகே இளங்கோவன் இறந்து போனதுக்கும் அண்ணன் சீமான் போனார். எந்த மனிதர் சீமான தொடர்ச்சியாக கைது பண்ணி சிறையில் போட்டு 3 முறை குண்ட சட்டத்தை போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி உருவாவதற்கும் காரணமாகவே இருந்த ஒருத்தர், அதாவது இப்படி நல்லவர் நினைச்ச ஒருத்தர், தலைவர் நினைச்ச ஒருத்தர் தொடர்ச்சியாக தமிழுக்கு துரோகம் பண்ணனால தான் கட்சி உருவாக்கப்படுது. அப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதியுடைய மரணத்துக்கு அண்ணன் சீமான் போனார். ஏன் ஓபிஎஸ் உடைய தாயார் இறந்துக்கு போனார், ஓபிஎஸ் உடைய மனைவி இறந்துக்கிறேன் சீமான் போயிருக்காரு, சைதை துரைசாமியுடைய தாயார் இறந்துக்கிறேன் சீமான் போய் துக்கம் விசாரிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருடைய மரணத்திற்கும் மரியாதைக்குரிய வசந்தன்கோ உரிமையாளர் வசந்தகுமாருடைய மரணத்திற்கு சீமான் அஞ்சலி செஞ்சிருக்காங்க, போய் நின்றுருக்காங்க. யார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அறியப்பட்ட எல்லோரோடும் சீமான் வந்து 30 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்காரு. கட்சியாக 15 வருஷமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து முற்போக்கு கம்யூனிஸ்டுகளில் பயணம் பண்ணியிருக்காரு, விசிகாவில் பயணம் பண்ணியிருக்காரு, மதிமுகவில் பயணம் பண்ணியிருக்காரு. ஏன் மதிமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஈழத்தை வச்சு சம்பாதிக்கிறாரு, புலிகளை வச்சு சம்பாதிக்கிறாரு, ஈழத்தமிழர்களுக்கு காசு கொடுக்காதீங்க, அவர் வந்து பிரபாகரனை பார்க்கவே இல்லை, மார்பிங் பண்ண போட்டோ அப்படின்னு பேசினார். அந்த காலகட்டத்தில் வைகோருடைய தாயார் இறந்து போன பொழுது கலிங்கப்பட்டிக்கு நேரில் போனார் அண்ணன் சீமான். கடுமையாக இருந்துச்சு. வைகோவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு சண்டை போடுற காலத்தில் இருந்துச்சு. திருச்சி ஏர்போர்ட்டு சண்டை வேற. அப்படிப்பட்ட காலத்தில் வைகோடைய தாயார் இறந்த பொழுது கலிங்கப்பட்டிக்கு அண்ணன் சீமான் அவர் வந்து போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அதுதான் மாண்பு. தாமரைக்கணி என்கிற திமுகவை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் இறந்து போகிறாரு. தாமரைக்கணி திமுக இருக்கார், மகன் இன்பத்தமிழ அதிமுக இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக. தாமரைக்கணி ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியவர். தாமரைக்கணி மரணத்திற்கு போனால் அம்மா கோச்சுக்குவாங்க என்று இன்பத்தமிழன் தன் தந்தையாரோட மரணத்துக்கு போகலை. இந்த மாண்பை உடைக்கணும், இந்த 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 அரசியல், இந்த ஜனநாயகமற்ற அரசியலை உடைக்கணுங்கிறதான் அண்ணன் சீமானுடைய விருப்பம். அதனால தான் அவர் எல்லாரோடையும் நட்பு பாராட்டுவார். ஆனால் கொள்கையில் 100 விழுக்காடு நிற்பார், எந்த சமரசமும் கிடையாது. இவன் சொல்கிறான், இவர் இப்படித்தான் இந்த மாதிரி வந்து அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாரு. தாவேக்காவை எதிர்க்க திமுக நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்துது அப்படின்னு சவுக்கு சங்கர். நாம் தமிழர் கட்சியும் தாவேக்கா மேலே ஏறிங்கிறதுனால திமுகவோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குது. இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது உண்டா? அதாவது வடிகட்டின பொய்யுமாங்க, அது நாய்த்தோல்ல வடிகட்டின பொய் இல்லை, அதுதான் இது. நாம் தமிழர் கட்சி 1 வருஷமாக தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் எங்களுக்கும் கொள்கையில் 1000 கிலோமீட்டர் முரண் அப்படின்னு சொன்னது முதலமைச்சரை பார்த்ததுக்கு பிறகா முன்னாடியா? இது ஒரு கூமுட்டை கொள்கை கிடையாது, கூமுட்டை அப்படின்னு சொல்றது முதலமைச்சரை பார்த்ததுக்கு முன்னாடியா பின்னாடியா? நீ அந்த பக்கம் நிலையில் இந்த பக்கம் நிலையில் ரோட்டில் அடிபட்டு சாவுன்னு சொன்னது முதலமைச்சரை பார்த்ததுக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியா? தமிழக வெற்றி கழகம் குறித்து நானே கிட்டத்தட்ட சாட்டில் 50 வீடியோ போட்டிருப்பேன்.
முதலமைச்சரை பார்த்துக்கு முன்னாடி போட்டோமா பின்னாடி போட்டோமா? ஏண்டா என்னடா இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்? யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணா இவர் சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க, இவர் காசு கொடுத்தா பண்ணியிருப்பாங்க. அப்போ எவனாவது காசு கொடுத்தானே நீ பேசுற, எவனாவது சொல்லி தான் நீ பேசுற? ஆதவ அர்ஜுனா சொல்லி இப்போதைக்கு முதலாளி ஆதவ அர்ஜுனா போன மாதம் வரைக்கும் அதிமுக காசு வாங்கிட்டு இருந்தான். அதிமுக இப்போ அடித்து விரட்டி விட்டுருச்சு. இப்போ அதிமுகலேயே அங்கங்கே ஒரு சிலர்கிட்ட காசு வாங்கிறது ஆதவ அர்ஜுனா கொடுக்குற எலும்பு துண்டுக்காக. அவன் உருவி போடுற அந்த ஜட்டியை போட்டுக்கிட்டு தெரியுற நீ எங்களை பேசலாமாடா? அயோக்கியத்தனமான அரசியலை அதாவது இதில் வந்து இந்த சங்கர் சொல்கிறான், இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாரு. எதுக்கு பார்த்தாரு தெரியுமில்ல? யாரு? மாலதி எதுக்கு பார்த்தாருன்னு தெரியுமா? மாலதி சொல்லுங்க சார். அவங்க எதுக்கு பார்த்தாங்கன்னா 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து பண்ணதுக்காக அண்ணன் சீமான் போய் பார்த்தாராம். 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்குது. 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் போட்டுச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் அதை அவர் 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை எடப்பாடி பழனிசாமி ரத்து பண்ணுறாரு. பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க. அப்படி நாம் தமிழ் கட்சி கோரிக்கை வச்சது, அதை ரத்து பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கான மிக முக்கியமான காரணம் 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து பண்ணதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த கிறுக்கு போய் சிரிக்கிறான். 8 கோரிக்கைகளை நாம் தமிழ் கட்சி முன் வச்சுது. அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கு நன்றி, 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து செய்ததற்கு நன்றி சொல்லத்தான் போனாரு அப்படின்னு அக்கலா சிரிக்கிறான். அப்போ என்னன்னா 99 விழுக்காடு பொய்யை 1 விழுக்காடு உண்மையில் கலந்து, அதாவது 1 விழுக்காடு உண்மையை 99 விழுக்காடு பொய்யோடு கலந்து இந்த அயோக்கிய போய் கொடுக்குறான். இதில் என்ன கொடுமைன்னா 8 அம்ச கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை தைப்பூசத்திற்கு விடுமுறை விட வேண்டும் என்ற கோரிக்கை. அப்புறம் அவர் விட்டார். காவிரி பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை, அதை அவர் அறிவித்தார். அதுக்கப்புறம் 7 தமிழர் விடுதலை, ராஜீவ்காந்தி மரண வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற பேரறிவாளன் ராபர்ட் பயாஸ் முருகன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை. அதே போல் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கை சிறப்பாக நடத்துவதற்கு, அன்றைக்கி தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் நாம் தமிழ்ச்சி ஆர்டர் வாங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கு சரியாக சிறப்பாக செயல்பட்டமைக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம், ஒரு நன்றி தெரிவிப்பு. 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கு நன்றி, தமிழில் குடமுழுக்கு நடத்திக்கு நன்றி, 2 நன்றி, 6 கோரிக்கை உட்பட இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சீமானவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 8 கோரிக்கை, அதில் மிக முக்கியமாக தைப்பூசத்திற்கு விடுமுறை வேண்டும், பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டாவை அறிவிக்க வேண்டும், 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்து சமய அறநிலைத்துறை என்பதை தமிழ் சமய அறநிலைத்துறையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அந்த கோரிக்கை இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை. இப்படி பல கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் வச்சு தான் அண்ணன் சீமான் போய் சந்திக்கிறாங்க. அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் போய் சந்திச்சார். இதே போல 7 தமிழர் விடுதலை, கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, சில முக்கியமான கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளுடன் சீமான் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போய் சந்திச்சிருக்காரு. இப்படி ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேணுங்கிறதுக்காக போய் பார்த்தாரு. அப்படித்தான் இது ஒரு சாக்கு கிடைச்சது. மூக்காமுத்துடைய மரணத்தை காரணமாக காட்டி சாக்கா காட்டி போனார். நான் கூடவே இருந்தேன், எனக்கு தெரியும். முத நாள் மாலை வரைக்கும், மறுநாள் காலையில் உடல் அடக்கம் செய்யப்படுவாங்க, போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை அழகிரி அண்ணன் வீட்டில் போய் கேட்போன்னு சொல்கிறாங்க. அழகிரி அண்ணன் அங்கே இல்லைன்னொன்னே அழகிரி அங்கே போயிட்டார். அப்படிங்கும்போது அங்கே பார்க்கணும் சூழலும் கூட இங்கே போகிறாங்க. இதில் எந்த விதமான அரசியலும் பேசப்படலை. ஏன்னா உள்ளே நடந்த 20 நிமிடத்தை ஒரு தனி மனித மாண்பு கருதி ஒரு உரையாடலை வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் உள்ள உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன உடனே அண்ணன் சீமான் அவர்கள் போகிறாங்க, பின்னாடி தேவாண்ணன் போகிறாங்க, நான் போகிறேன், பாக்கியண்ணன் போகிறாங்க, எல்லாரையும் வரவேற்றார். எல்லாரும் துக்க விசாரிப்பில் கையை கொடுத்துட்டு போய் உட்கார்ந்தோம். அங்கே முதலமைச்சருக்கு அப்புறம் அண்ணன் சீமானு கேட்டாங்க, உடல்நிலை சரியில்லையா? இல்லை, ஓராண்ட உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் அவருடைய திரைப்படங்களில் அவர் நடித்ததை பற்றி, ஒரு இயக்குனர் என்பதனால ஒரு திரைப்படங்களை பற்றி நடிசீமானவர்கள் கேட்டாங்க. ஆமாம், அவர் எம்ஜிஆருடைய பாணியை பின்பற்றதுனால அவருக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கலை, அதனாலே அவர் சரியாக வர முடியலை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சீமானை இல்லை இப்போ டீயோ காஃபி பரவாயில்லைங்க சாப்பிடுவோம் அப்படின்னோடனே, சுகரா நார்மலா அப்படின்னாரு. என்னையை பார்த்து கேட்டார். ஐயா நார்மல் தாங்கய்யா அப்படின்னா. உடனே அண்ணன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு. இது என் தம்பி தேவா, இது என் தம்பி துரைமுருகன் அப்படின்னாரு. அவர் நீங்கள் அறிமுகப்படுத்தணுமா, அவரை தெரியாதா எனக்கு அப்படின்னாரு. உடனே திருப்பி அப்புறம் நார்மலாக அவங்க அவங்க நீங்கள் எந்த ஊர், சரியாக எந்த ஊர் நீங்கள்
இளையாங்குடியா இல்லை பக்கத்தில் அரணியூரா அப்படின்னு கேட்குறாரு. அரணியூர், அங்கே விவசாயம் பண்ணுறோம், அம்மா இருக்காங்க அப்படின்னு. எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு? இங்கே பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. எந்த ஏரியா இருக்கீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு பக்கத்து தெரு தான், அந்த தெருவில் தம்பி இருக்கார், இந்த தெருவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். இதெல்லாம் சாதாரண உரையாடல். அப்புறம் போயிட்டு வரேங்கய்யா, அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் எந்த விதமான அரசியல் பேசப்படலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியலாக மாற்றுது. இதை பார்த்ததுனால தான் விஜயலட்சுமி வழக்கில் சீமானவர்கள் தப்பிச்சிட்டாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜயலட்சுமி வழக்குக்கு போகாதற்கும் முதல்வர் ஸ்டாலினுடைய சந்திப்புக்கும் ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ தெரியுதா மாலதி? இப்போ தெரிஞ்சிச்சா? அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஆரம்பத்துலேருந்தே வரல. 4 ஹியரிங் போயிருக்கு. 4 ஹியரிங்காகவே அரசு தரப்பு வழக்கறிஞர் வரல. என்னென்னா அவங்க வந்து தேதி கேட்டே இருக்காங்க. இந்த வழக்கில் மட்டும் இல்லை, என்னுடைய பல வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியாக வரமாட்டாங்க. வந்துட்டு வாய்தா கேட்பாங்க. சார் வாய்தா சார், டேட்டா இல்லை சார், எங்களுக்கு வந்து மனு போடலை சார், பெட்டிஷன் போடலை சார், பெட்டிஷன் போடணும் சார், அது கொடுக்கல சார், இது கொடுக்கல சார்னு காலம் தடுத்தவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் போகிறோமே அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கு அப்பட்டமான பொய் வழக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கில் குறைந்தபட்ச உண்மைத்தன்மை இருந்தால் கூட இதுக்குள்ள சீமானவர்களை கைது பண்ணியிருப்பாங்க. இந்த வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 2 முறை திருப்பி புகார் கொடுக்கப்பட்டு வாபஸ் பெறப்பட்ட வழக்கு. இதில் இந்த வழக்கில் வழக்காக உச்சநீதிமன்றம் போகலை, நாம் தமிழ் கட்சி தான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கு. அந்த அடிப்படை புரிதல் கூட கிட்டத்தட்ட 20 வழக்குகளில் எஃப்ஐஆர் போடப்பட்டு 3 முறை கைது செய்யப்பட்டு நிறைய வழக்குகளுடைய பின்னணி தெரிஞ்ச சங்கர் பேசுறது தான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த வழக்கு என்ன விவரங்கிறதும் சங்கருக்கு தெரியும், இந்த வழக்குடைய என்ன பிரச்சனைன்னு சங்கருக்கு தெரியும். அப்போ இவன் எவ்வளோ பெரிய கேடுகட்ட கேவலப்பட்ட அயோக்கிய பையங்கிறது எடுத்துக்காட்டு. அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக இந்த வழக்குக்காக சீமான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இந்த வழக்குக்காக தான் முதலமைச்சரை பார்த்தாருன்னு சொல்கிறான். டேய், ஒரே நாளில் 71 எஃப்ஐஆர்ரா, ஒரே நாளில் 71 எஃப்ஐஆர். எந்த தலைவனாவது 71 எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாட்டு அரசியலில் அதற்கு பிறகும் துணிஞ்சு பேசின எவனாவது பார்த்துருக்கியா? பெரியார் பேசிய கருத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரிண்டும் கிடையாது. ஆமாம் நான் பேசினேன் அப்படின்னு துணிஞ்சிருக்கிற ஒரே ஆளுநர் சீமான் தான். இது வரைக்கும் ஒரு பேசிய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பின்வாங்கினதே கிடையாது. 210 வழக்கு இந்த மொத்தமாக போட்டு வச்சிருக்காங்க. ஒரே நாள் 71 தாண்டி 210 வழக்கு. 210 வழக்கு போட்ட பிறகும் கூட எதை பற்றியும் கவலைப்படாம பேசுகிற ஒரே ஆள் அவர் தான். அவர் போய் வழக்குக்காக போய் பார்த்தாருன்னு சொல்றது அவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய வன்மத்தை, வெஞ்சன்ஸை மனசுல ஏற்றிருக்காங்கிறத தாண்டி பணத்துக்காக இவன் எதையும் செய்வான், யாரை வேணாலும் எதை வேணாலும் இவன் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரியான இழி செயல். இப்போ இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்கை நாம் தமிழ் கட்சி உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பார்த்துட்டு இந்த வழக்கில் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா வழக்கில் உண்மைத்தன்மை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. சரி, ஏதோ அவங்க பணத்துக்காக தான் இந்த விஜயலட்சுமி தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கு, சரி ஏதோ ஒன்று பார்த்து கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாம் நம்ம சொல்லி நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், சமரசம் செய்ய மாட்டோம், எந்த விதமான செட்டில்மெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து உடன்படலைன்னு சொல்லி நாம் நம்ம கட்சி சொல்லுது. சொன்ன பிறகு அப்புறம் 2 மாதம் டேட் போடுறாங்க. இது வந்து மார்ச்சில் போகுது, திருப்பி மே மாதம் வருது. மே மாதம் ஹியரிங் வந்த பிறகு மீண்டும் அந்த வழக்கில் திருப்பி 2 மாதம் தள்ளி வைக்கிறாங்க. அப்படியே வாய்தா போயிட்டே இருக்கு. அந்த 4 வாய்தாவில் விஜயலட்சுமி தரப்பில் வழக்கறிஞர் வரல. இந்த முறை தான் வழக்கறிஞரே வராங்க. 4 மாதம் கழித்து தான் விஜயலட்சுமி தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு போதிய அவகாசம் வேணும், காலம் கொடுங்க, நாங்களும் செட்டில்மெண்ட்டுக்கு செய்ய விரும்பலை. நாம் தமிழ் கட்சி முதல் ஹியரிங்லேயே சொல்லிச்சு செட்டில்மெண்ட் பண்ண விரும்பலை, சமரசம் செய்ய விரும்பலை, நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் வழக்கு போட்டதே இது பொய் வழக்குன்னு தான், நாங்கள் எது காம்ப்ரமைஸ் செய்யணும்? காம்ப்ரமைஸ் தான் நாங்கள் வழக்கு போட்டுக்க மாட்டோமே, காம்ப்ரமைஸை போகிறதா தான் காம்ப்ரமைஸ் பேசியிருக்கலாமே, வழக்குக்கு போக வேண்டிய நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்ட உடனே திருப்பி நீதிமன்றம் இன்னும் 2 மாதம் தள்ளி வச்சிருக்கு. அவ்வளோதான். இதில் என்ன, இதுக்குள்ளே ஒருத்தன் 7 ஆண்டு சிறைங்கிறான், ஒருத்தன் சிறை செல்லும் சீமானுங்கிறான், உச்சநீதிமன்றம் கெடுக்கு பிடிங்கிறான், ஒருத்தன் வந்து இதுக்காகத்தான் முதலமைச்சரை பார்த்தாருன்னா இது ஒரு வழக்கே கிடையாது. இந்த வழக்கில் 100 விழுக்காடு சீமான் அவர்கள் விஜயலட்சுமிக்கு எதிராக நீதிமன்றம் கருத்துரைத்து விஜயலட்சுமியை நீதிமன்றம் இந்த வழக்கில் எச்சரித்து இந்த வழக்கிலிருந்து வெற்றி பெறுவார். இதான் நடக்க போகுது. 100 விழுக்காடு நடக்கும். ஏன்னா இது பொய் வழக்கு என்பது உலகம் அறிந்த உண்மை. நீதி அறிந்த, சட்டத்தை படித்த, குறைந்தபட்ச சட்ட அறிவு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்கில் என்ன நடக்கணும். இந்த வழக்கை வச்சு என்ன பண்ணலாம்னா, சீமான் என்ன புகைப்படத்தை போட்டு தம்ப்நெயில் வச்சு வியூஸ் பார்க்கலாம். இந்த வழக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீமான் என்ன இந்த வழக்கில் கைதாவாரா மாட்டாரா, 7 வருஷ தண்டனை,
சிறை செல்லும் சீமான் இப்படின்னு பேசி தன்னுடைய சுய அரிப்பை தீர்த்துக்கலாம், இல்லை யாருடைய அரிப்புக்காகவோ பேசிக்கலாம், இல்லை ஆதவ அர்ஜுனாவை கொஞ்சம் குசிப்படுத்திக்கலாம், வேற எதுவும் நடக்காது. ஐயோ, முக்கியமான சப்ஜெக்டை மறந்துட்டேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கிய ஒரு தலைவராக, தமிழ்நாட்டில் அறியப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய தந்தையுடைய மரணத்திற்கும் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாததுக்கும் ஒருத்தர் வந்து வருத்தம் வந்து தெரிவித்தார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய அண்ணனுடைய மரணத்திற்கு போய் கேட்டிருக்காரு. நீ என்ன சவுக்குக்கு, நீ என்ன சங்கருக்கு, நீ முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலின் பார்த்த, நீ யார் முதல்ல, எதுக்கு போய் பார்த்த, எப்படி போய் பார்த்த, யார் மூலியமாக போய் பார்த்த? நீ நேரடியாக உதயநிதிட்ட பேசுவியா, நேரடியாக ஸ்டாலின்கிட்ட பேசுவியா, ஸ்டாலின் உதவியாட்ட நீ பேசுவியா? நீ திட்டிகிட்டு இருந்த 2021 திட்டிக்கிட்டு இருந்தல, கடுமையாக விமர்சனம் பண்ணல. ஒரு கட்சியினுடைய தலைவர் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு தனி ஆளாக விமர்சனிக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ எதுக்கு அவங்க பார்க்கணும், நீ ஏன் அங்கே போன, அதை மட்டும் சொல்கிறா. நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா நீ ஏன் அங்கே போனங்கிறத சொல்கிறா பாபு. நீ யார் மூலியமாக போனன்னு சொல்லு. நீ யார் மூலியமாக போன? எந்த புரோக்கர் வேலை பார்த்து யார்கிட்ட காசு வாங்கினியோ அந்த நபரை கூட்டு தானே போனேன். திருப்பி அந்த நபருக்கு எதிராகவே பேசணும்ல. ஏன்னா நீ போய் நீ யாரா? நீ முதல்ல உன் வீட்டில் மலமூத்துற அளவுக்கான கேவலமானவன் நீ. அந்த மலமூத்திரக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி இப்போ தான் வெளிவருது, கொடூரமான செய்தி. இவன் காலையில் 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வீட்டை விட்டு கிளம்பும்போது இவனுக்கு வந்து தெரிஞ்சிருது, இந்த மாதிரி இவன் வந்து பேசியிருக்கு தெரிஞ்சிருது, இவன் வீட்டுக்குள்ளே யாரோ அட்டாக் பண்ண வரப்போகிறாங்கிறது தெரிஞ்சிருது. வண்டி வீட்டு வாசல் வந்து நிற்கிது ஒரு 10 அடி தூரத்தில். இவனும் மாலதியும் காரில் ஏறியிருக்காங்க. காரில் ஏறுறாங்க. அப்போ பார்த்துட்றாங்க வண்டி யாரோ வந்து வீட்டை அட்டாக் பண்ண போகிறேன்னு. வீட்டில் அந்த அம்மா தனியாக இருக்குது. யார் நல்லவனாக இருந்தா, குறைந்தபட்சம் அந்த அம்மா மேலே பாசம் இருந்திருந்தா ஒன்று காரில் ஏற்றி கூட்டு போயிருப்பான், இல்லை வீட்டில் இருந்து நண்பர்களை வரவழைச்சி வர்றவங்களை தடுத்துருப்பான், இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தடுத்துருப்பான். அந்த அம்மா வீட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவை விட்டுட்டு இவங்க 2 பேரும் காரில் ஏறி வீட்டு போயிட்டாங்க ஆட்டிக்கிட்டு. இப்போ என்ன இருக்குது, நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்குது. இதை ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே அம்மா தனியாக இருக்கிற இடத்துல மலத்தை ஊற்றிட்டாங்கன்னு சொல்லி இவனே ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறான். இதை ஒரு சென்டிமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறான். அதாவது கிட்டத்தட்ட மாலதி மாமியார் குடும்பம் பண்ணியிருக்கு. மாமியாரை வந்து மலத்தை ஊற்ற விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள வச்சு ஒரு கேம் விளையாடி இந்த அரசுக்கு எதிராக பண்ணி நம்ம அரசு அடக்குமுறை பண்ணுது, ஒடுக்குமுறை பண்ணுது, இவன் பண்ணுற புரோக்கர் வேலைக்கு ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களே அறிக்கை போட வச்சதுக்கு பின்னாடி ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இருக்கு. இந்த இழிபிறவி, இந்த ஈனப்பிறவி இவன் அடுத்தவங்களை கெளிக்கிறான். நான் கேட்பது ரொம்ப சிம்பிளானது தான். சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக 3 நாள் காணொளி போட வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு? முதலமைச்சருடைய சந்திப்பு என்பது, முதலமைச்சர் அண்ணன் சீமானுடைய சந்திப்பு என்பது மிகச் சாதாரணமானது. நான் ஏற்கனவே சொன்னது போல யார் இறந்தாலும் நாளைக்கு சவுக்கு சங்கர் வீட்டிலே நடைபெறக்கூடாது, நடந்தாலும் அண்ணன் சீமான் அறிக்கை விடுவார், கண்டனம் தெரிவிப்பார், இல்லை வந்து இரங்கல் தெரிவிப்பார். அது அவருடைய மாண்பு. ஏன் இந்த சவுக்கு சங்கரை தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறான், குண்டு சட்டத்தமாக அறிக்கை விட்டார், திருப்பி வந்து தொடர்ச்சியாக கைது செய்யப்படவும் அறிக்கை விட்டார், திருப்பி 2வது முறை குண்டாசுக்கு அறிக்கை விட்டார். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி எனக்கு கூட ஆர்ப்பாட்டம் பண்ணலை கைது பண்ணப்போ. இவன் கைது பண்ணப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு சொல்லி அண்ணன் சீமானு சொன்னாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு திட்டம் இருக்குடா, வல்லூர் கொடுத்த ஆர்ப்பாட்டத்தை போடும்னு சத்தியமாக சொன்னார். அந்த அளவுக்கு கருத்துரிமை பறிக்கப்பட்டால் அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் கருத்துக்கள் அடக்கப்பட்ட சீமான் கிளந்து எழுவார். ஆனால் இவன் அரச பயங்கரத்துக்கு எதிராக பேசுகிறவன் இல்லை. நான் ஒருத்தன் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன், இவன் அயோக்கிய பைய, இவன் புரோக்கர் பைய. ஆனால் நாம் நமக்கு பாக்கியராசன் தம்பி இடுமான கார்த்திலாம் இல்லை சவுக்கு வந்து பாவம்னே, சவுக்கு பாவம். ஆயிருந்தாலும் வந்து சவுக்கு பாவம், ஆயிருந்தாலும் வந்து சவுக்கு சங்கர் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அவர் திமுகவையும் திட்டுறாப்புல. திமுகவை திட்டுறன பூரா நண்பனாக்குறது. திமுகவை திட்டினாலே நண்பன்னா அப்போ நாஞ்சி சம்பத்து கூட தான் திமுகவை திட்டிகிட்டு இருந்தார், வைகோ கூட தான் ஆரம்பத்தில் திட்டிகிட்டு இருந்தார், அண்ணாமலை பாஜக கூட தான் வந்து திமுகவை திட்டுறாங்க. அப்போ அவங்கள நம்ம நண்பனாக முடியுமா, இணைஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி திமுகவை திட்டுவதனாலே இவனை சில பேர் நண்பனாக, இல்லை இவனை வந்து ஒரு போராளியாக, இவன் வந்து நமக்கு வந்து நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னாங்க. எதிரிக்கு எதிரி நண்பனாக இருக்க முடியாது. எதிரிக்கு எதிரி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? எதிரிக்கு எதிரி நல்லவனாக இருக்கானா? நல்லவனாக தான் நண்பனாக எடுத்துக்கலாம். எதிரிக்கு எதிரியை இவன் நல்லவன் கிடையாது. குறைந்தபட்ச அறமோ, குறைந்தபட்ச நேர்மையோ, குறைந்தபட்ச ஒழுக்கமோ, குறைந்தபட்ச அரசியல் பண்பாடோ, மாண்போ எதுவுமற்ற ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டிஃபேம் பண்ணுறான். இதைத்தான் இன்னைக்கு சினிமா சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகம் அவங்க ஒரு ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் அண்ணன் சீமான் அவர்களுடைய
கேரக்டரை அசாசினேட் பண்ண விஜயலட்சுமி வழக்கு வந்த சமயத்தில் 80 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டது என்று ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் மீது இவங்க புகார் கொடுக்குறாங்க. அந்த ராஜசேகர்ங்கிற தொழிலதிபர் ஃபோனில் பேசினா 2 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தாங்க. சீமானை வந்து டீஃபேம் பண்ணுறதுக்கு, சீமானை அசிங்கப்படுத்த ஒரு மைனர் பொண்ணு இருந்தால் அந்த மைனர் பொண்ணை வந்து சீமான் அவர்களோடு இணைச்சி ஒரு சிசிடிவி ரெடி பண்ணி அதை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தணும், அதுக்கு சோசியல் மீடியாவில் எல்லாம் பேசணும்னு சொல்லி 2 பேர் பேசுனாங்கன்னு சொல்லி இந்த ரிகானா பேகம் பேசுது. அந்த 2 பேர் யார்? இப்போ சவுக்கு சங்கர் பேசுகிறதும் அந்த ரிகானா பேசன் சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம மரியாதைக்குரிய பாமகவுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவி லண்டன்லேருந்து வர வைக்கப்பட்டது. அந்த ஒட்டுக்கேட்பு கருவி ஒரு சில நாட்களுக்கு முன்பு வைக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இவன் ராமதாஸ் ஐயாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அந்த ஒட்டுக்கேட்பு கருவி எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஒட்டுக்கேட்பு கருவிக்கு பின்னணியில் இந்த சங்கருங்கிற பையன் இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாரும் நம்புறாங்க, எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க. காவல்துறை இவனை விசாரிச்சா முழு உண்மை வெளிவரும். இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். ஏற்கனவே ஒட்டுக்கேட்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவன், அதிகாரியுடைய குரல் பதிவை வெளியிட்டவன். இவனுடைய வேலையே எல்லோரையும் ஒட்டு கேட்டு உளவுகளை பார்க்கறதான். அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்களை ராமதாஸ் அவர்களையும் ஒட்டு கேட்பதற்கு பல வேலைகளை பார்த்தானா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவனை க்ளோஸா காவல்துறை விசாரிச்சா பல உண்மை வெளிவரும். நவம்பர் மாசம் அவனும் நானும் ஒன்னா போயிட்டு இருக்கோம் கார்ல. அப்போ சீமான் சார் விஜயலட்சுமி மேட்டர் வந்தது இல்லைங்க. அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட் அவன் போடுறான். என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேட்டரை வந்து எவ்வளவு கமெண்ட்டு, அந்த மீம்ஸு, இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெட்ச் போடுறான். இல்லை கான்கால் வேலை 3 பேர் வந்து கான்காலில், அந்த விஜயலட்சுமி அவங்கெல்லாம் கிடையாது அந்த லைனில். இவன் கான்காலில் எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு டார்கெட் பண்ணுறது. ஒருத்தவங்க ஃப்ரேமில் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேம்லேருந்து டீஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணணுமோ அதெல்லாம். 2வது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா, எவ்வளோ பணம் தெரியுமா அவங்களுக்கு? 80 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக மேட்ரு நடக்குதாங்க. அங்கே என்ன சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஒரு 80 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு. திமுக நாம் தமிழர் கட்சியை பாஜக பி டீம்னு சொல்லுது. பாஜக நாம் தமிழரை இந்து விரோதின்னு சொல்லுது. தாவேகா இந்த அனிலான்ஸ் கும்பல் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவோட பி டீம்ங்குது. இது புதுசாக இருக்குப்பா, புதுசாக இருக்குது. திமுகவோட பி டீம். அதாவது திமுகவை வீழ்த்தணுங்கிற வெறி இருக்கு இல்லையா, அது ரத்தத்தில் ஏறினது, மரபணில் ஏறினது. நேரில் பார்த்தாலும், கட்டி பிடிச்சாலும், முத்தம் கொடுத்தாலும், கொஞ்சி குளவாடினாலும் திமுகவையும் திராவிடத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு அகற்றணுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி இம்மி அளவு பின்வாங்காது. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் கட்சியை துவங்கின பிறகு இந்த 15 ஆண்டு காலத்தில் திமுகவோட இந்த திராவிட கட்சிகளோட எந்த சமரசமும் பண்ணது கிடையாது. அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பேச்சும், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்கும் போதும் ஒரு பேச்சும் பேசிட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாசிச பாயாசம் திமுகன்னு சொல்கிற இதே இந்த தாவேக்கன்ஸுடைய தலைவர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினார்ன்றதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அப்புறம் தெரியும். கருணாநிதி, இது உதயநிதி, கனிமொழி, இப்படி அழகான பேர்களை இந்த குடும்பத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு பேசினது, திமுகவுக்கு வந்து புலங்காகி அடைஞ்சது, ரெட் ஜெயந்த் நிறுவனத்துடைய படத்தை நடித்து குளிர் காஞ்சது, அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது. எப்போதுமே தனி மனித விமர்சனம் கூடாது, தத்துவ விமர்சனம் தான் வைக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க. தனி மனித ரீதியாக பேச ஆரம்பித்தா தாங்காது தம்பிகளா. தனி மனித ரீதியாக பேச ஆரம்பித்தா நீ விஜயலட்சுமி மட்டும்தான் பேசுவ, நான் ஆரம்பிச்சேன்னு வை, தாங்காது. வேணாம், விட்டுரு. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.